நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு தீர்க்கதரிசியினுடைய விளக்கத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 15 பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. அதுக்கு முன்னாடி 14. உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சரி, இங்க நிக்கதோமை பத்தின ஒரு விஷயத்தை யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ஆமாம் தானுங்களே? 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்திலிருந்து அங்கே நிக்கதோமை பற்றின ஒரு அறிமுகம், இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக நிக்கதோமை வருகிற ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து பேசுகிற ஒரு சத்தியம், இது எல்லாமே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்படி பேசிக்கிட்டு வருகிற பொழுது நிக்கதோமுக்கு அது விளங்கலை. இப்போ விளங்காத ஒரு சூழலில் இப்போ மறுபடியும் நிக்கதோமுக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். மனுஷகுமார், அதாவது வனாந்திரத்தில் சர்ப்பமானது எப்படி உயர்த்தப்பட்டதோ அதுபோல் மனுஷகுமாரனும் உயர்த்தப்படணும். சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவங்க எப்படி பழைச்சாங்களோ அந்த மாதிரி இயேசுவை நோக்கி பார்க்குறவங்களும் பழைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிக்கதோமுக்கிட்ட ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதுக்கு விரும்புகிறார். இப்போ இந்த விஷயத்தை தீர்க்கதரிசி எப்படி பேசுகிறாங்கங்கிறத தான் நம்ம இந்த யுகங்களின் வாஞ்சை அப்படிங்கிற ஒரு இந்த புஸ்தகத்திலிருந்து, இது எத்தனாவது தலைப்பு அப்படின்னா 17வது தலைப்பு அவருடைய பெயரில் இருக்குது. நிக்கதோமு அப்படிங்கிற பெயர்லையே அதை எழுதியிருக்கிறாங்க. இப்போ நான் வாசிக்கிறேன். என்ன பாருங்க, நிக்கதோமு கிறிஸ்துவிடம் ஈர்க்கப்பட்டிருந்தான். பவர் பாயிண்ட் போகிறதுக்கு நேரம் பார்த்தல, இங்கே காலையில இருந்து பார்த்ததுனால. நிக்கதோமு கிறிஸ்துவிடம் ஈர்க்கப்பட்டு கொண்டிருந்தான். புதிதாக பிறத்தல் என்பதை பற்றி இரட்சகர் அவனுக்கு விளக்கின போது இந்த மாறுதல் அவனுக்குள் உண்டாக வேண்டும் என ஏங்கினான். என்ன மாறுதல் உண்டாகணும்னு நிக்கதோமு விரும்புகிறான்? புதிதாக பிறத்தல் பற்றின ஒரு அனுபவத்தில் ஏசப்பா என்ன டீச் பண்ணாரோ அந்த அனுபவம் தனக்கு வேணும் அப்படின்னு அவன் ஏங்குறான். சரி, எந்த ஒரு கருவியினால் இது நிறைவேற்றப்படக்கூடும்? எந்த ஒரு கருவியினால் அவனுடைய ஏக்கம் நிறைவேற்றப்படக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. பேசப்படாத இந்த கேள்விக்கு இயேசு இவ்விதமாக விடை பகர்ந்தார். இப்போ அவன் கேள்வி, அவனுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற விருப்பம் என்ன? ஆண்டவர் சொல்றாருல, மறுபடியுமா பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றார். காற்றானது தனக்கு பிரியமான இடத்திற்கு போகிறது வருகிறது, அது எங்கிருந்து புறப்படுது, எங்க போகுது, எங்க வருது அப்படிலாம் யாருக்கும் தெரியாது அப்படிலாம் அவர் சொல்றாருல. அப்ப அது என்ன அர்த்தம்? அப்படியே ஆவியினால் பிறந்தவங்களும் இருப்பாங்க. அப்ப அந்த காற்று எதுக்கு ஒப்பாக்கப்படுகிறது? ஆவியினால், ஆவியானவருக்கு ஒப்பானதாக பேசப்படுகிறது. இப்போ இந்த மாற்றம் நம் தனக்குள் வரணுங்கிறது தான் யாருடைய விருப்பம்? நிக்கதோமுடைய விருப்பம். அதுக்காக தான் ஏங்குறான். இப்போ அந்த கேள்வியை அவன் வெளியில சொல்லலை இல்ல, இப்போ அவன் கேட்குறான், இது எப்படி ஆகும் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்போ இயேசு கேட்கப்படாத அந்த கேள்விக்கு, அவன் உள்ளத்துல ஏங்குகிற அந்த கேள்விக்கு இயேசப்பா பதில் சொல்றாரு. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ அடுத்தது பாருங்க. நிக்கதோமிற்கு பழக்கமாக இருந்த அடித்தளம் எங்கு இருந்தது? என்ன அடித்தளம் இருந்ததா? இரட்சகரின் ஊழியத்தை உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தின் அடையாளம் அவனுக்கு தெளிவாக காட்டியிருந்தது. உயர்த்தப்பட்ட சர்பத்தோட அடையாளம் எதை காட்டுச்சு? எதை காட்டுச்சு? கவனிக்கல. நீங்க கவனிச்சீங்கன்னா தான் பதில் சொல்லுவீங்க. அப்பதான் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸி என்னன்னு புரியும். உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தின் அடையாளம் எதை எது உணர்த்தியது? இரட்சகருடைய ஊழியத்தை உணர்த்தியது. சரிதானா? கொள்ளிவாய் சர்ப்பத்தின் கடியினால் இஸ்ரவேல் மக்கள் இறந்து கொண்டிருந்த போது ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை ஜனக்கூட்டத்திற்கு நடுவில் உயரத்தில் நாட்டும்படி தேவன் மோசேக்கு கட்டளை கொடுத்தார். இது உங்களுக்கு தெரியும்.
அதன் பின் அந்த சர்ப்பத்தை பார்க்கும் அனைவரும் உயிர் பிழைப்பார்கள் என்ற வார்த்தை பாளையம் எங்கும் அறிவிக்கப்பட்டது. இது உங்களுக்கு தெரியும். சரி, அவர்களுக்கு உதவி செய்யும் வல்லமை அந்த சர்ப்பத்திற்குள் இருக்கவில்லை என்பதை மக்கள் நன்கு அறிந்திருந்தனர். அப்போ உதவி செய்யற வல்லமை எதுல இல்ல? சர்ப்பத்தில் இல்ல, அந்த வெண்கல சர்ப்பத்தில் இல்ல. சரி, அடுத்தது, அது கிறிஸ்துவின் ஒரு அடையாளமாக இருந்தது. அது கிறிஸ்துவிற்கான அடையாளமாக இருந்தது. அழிக்கும் சர்ப்பங்களின் சாயலை உடையதாக செய்யப்பட்ட சொரூபத்தை போன்ற ஒன்று அவர்களை நலம் பெற செய்வதற்காக உயர்த்தப்பட்டது போல பாவ மாம்சத்தின் சாயலாக ஒருவர் உண்டு பண்ணப்பட்டார். சரிதானே? ரோமர் 8:3 நம்ம வாசிக்கிறோம். சரி, பலி ஆராதனைகள் அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வழங்கும் புண்ணியத்தை அவைகளில் உடையவை என்று இஸ்ரவேலர்கள் அநேகர் கருதி இருந்தனர். இப்போ எங்க கொண்டு போறாங்க பாருங்க, லெசன் எங்க கொண்டு போய் பார்க்கறாங்க பாருங்க. பலி ஆராதனைகள் அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வழங்கும் புண்ணியத்தை அவைகளில் உடையவை என்று இஸ்ரவேலர்களில் அநேகர் கருதி இருந்தனர். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன புரியுது? திரும்ப வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. பலி ஆராதனைகள் இஸ்ரவேலர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வழங்கும் புண்ணியத்தை அவைகளில் உடையவை என்று அநேகர் கருதி இருந்தனர். என்ன அர்த்தம்? புரியல? எடுத்துக்கிட்டாங்க. பலி ஆராதனைகள் அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வழங்கும் புண்ணியத்தை அவைகளில் உடையவை என்று அநேகர் நம்பியிருந்தனர். புரியுதா? எத்தனை வாட்டி நம்ம படிக்கிறோம் பாருங்க. அத ஒரு ஆடு தன் பாவத்தை நீக்கும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? நம்பியிருந்தாங்க. அந்த மாதிரி வெங்கல சிலையும் வெங்கல சர்ப்பமும் தங்களை காப்பாத்திரும் அப்படின்னு லிட்டரலாவே என்ன பண்ணியிருந்தாங்க? நம்பியிருந்தாங்க. அந்த வெண்கல சர்ப்பத்தை விட அதிகமான மதிப்பு எதுவும் அதில் இல்லை என்பதை தேவன் அவர்களுக்கு போதிக்க விரும்பினார். சரிதானா? இரட்சகரின் மீது அவர்கள் மனதை வைக்கும்படி அது நடத்தப்பட வேண்டியதாக இருந்தது. சரிதானே? சரி, அவர்கள் காயங்களை சுகப்படுத்துவதற்கானாலும் சரி அல்லது அவர்கள் பாவங்களின் மன்னிப்பிற்கானாலும் சரி அவர்கள் தேவனுடைய ஈவின் மீதுள்ள அவர்களது விசுவாசத்தை காட்டுவதை அன்றி அவர்களுக்காக அவர்கள் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. நோக்கி பார்த்து உயிர் வாழ வேண்டியவர்களாக அவர்கள் இருந்தனர். புரியுதுங்களா? இப்ப இந்த விஷயத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம இந்த பாராவில்? எப்படி பலி பொருள்கள் மீது புண்ணியம் இல்லையோ அது மாதிரி வெண்கல சர்ப்பத்திலையும் புண்ணியம் இல்லை. அப்ப எது மேலதான் புண்ணியம்? அந்த வெண்கல சர்ப்பமும் பலி பொருள்களும் யாரை சுட்டி காட்டியது? கிறிஸ்துவை சுட்டி காட்டியது. அப்ப புண்ணியம் யார்கிட்ட இருக்கு? கிறிஸ்து கிட்ட இருக்கு. அப்ப கிறிஸ்துவை நோக்கி பார்த்து சர்ப்பத்தை நோக்கி பார்த்த பொழுது அவர்கள் பிழைத்தார்கள். அப்ப சர்ப்பம் கிறிஸ்துவாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்கள் தாமதித்திருந்திருக்கலாம். அந்த வெண்கல அடையாளத்தில் என்ன சக்தி இருக்குது என்று அவர்கள் கேட்டிருந்திருக்கலாம். விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கத்தை அவர்கள் கோரியிருக்கலாம். ஆனால் எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. மோசையின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்ப்பதற்கு மறுப்பதென்பதின் விளைவு மரணமாக இருந்தது. யாராச்சும் பார்க்கல அப்படின்னு சொன்னா, யாராச்சும் பலி கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க? செத்து போயிடுவாங்க. அப்படித்தானே? சரி, எதிர்வாதங்களின் மூலமாகவோ அல்லது வாக்குவாதங்களின் மூலமாகவோ ஆத்மா ஒளிப்படுத்தப்படுவது இல்லை. நாம் நோக்கி பார்த்து அதனால் உயிர் வாழ வேண்டும். நிக்கோதேமு இந்த போதனையை பெற்று அதை தன்னுடன் சுமந்து சென்றான். இப்ப புரிஞ்சிருச்சு அவனுக்கு இல்ல? சரி, சுமந்து சென்றான். இப்பொழுது அவன் ஒரு தத்துவத்தை பற்றி விளக்கம் செய்ய வேண்டும் என்பதற்கு இல்லாமல் ஆத்மாவிற்கான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு புதிய விதத்தில் அவன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தான். அவன் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு தன்னை கீழ்ப்படுத்தின போது அவன் பரலோக ராஜ்யத்தை காண தொடங்கினான். புரியுதுங்களா? இது வரைக்கும் 3 விஷயம் முக்கியமான பாயிண்ட். அங்க அந்த பலிபொருள்கள்லையோ வெண்கல சர்ப்பத்திலையோ என்ன கிடையாது? புண்ணியம் இல்லை. யாருக்கிட்ட புண்ணியம் இருக்கு? இயேசு கிட்ட புண்ணியம் இருக்கு. இதை யாரு புரிய வைக்கிறா? இப்ப படிச்சமே
யார் வந்து அவனுக்கு புரிய வைக்கிறது யார்? இது பாருங்க, ஒரு புதிய விதத்தில் அவன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தான். அவன் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு தன்னை கீழ்ப்படுத்தின போது அவன் பரலோக ராஜ்யத்தை காணத் தொடங்கினான். யாரு உதவி செய்யறா அவனுக்கு? இப்போ ஆவியானவர். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கும் உதவி செய்யணும். சரிதானே? சரி, இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. உயர்த்தப்பட்ட சர்பத்தினால் நிக்கோதேமுவுக்கு கொடுக்கப்பட்ட அதே சத்தியங்களை மறுபடியும் நம்மகிட்ட பாடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே தாங்க நம்ம லெசன், இங்கே தாங்க ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸி எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறோம். ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸி எப்படி படிக்கணும் பாருங்க. எங்கேயோ ஆரம்பிச்சாங்க, எங்கேயோ அந்த விஷயத்தை முடிச்சாங்க, இப்போ நம்மகிட்ட வந்துட்டாங்க. எப்படி? உயர்த்தப்பட்ட சர்பத்தினால் நிக்கோதேமுவிற்கு கொடுக்கப்பட்ட அதே சத்தியங்களை போதனைகளாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றும் உள்ளனர். என்ன? தேவனுடைய ஆதரவை பெறுவதற்கான பரிந்துரையாக இருக்கும்படி கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதை அவர்கள் சார்ந்திருக்கின்றனர். பிடிச்சாங்களா பாயிண்ட்? பிடிச்சிட்டாங்களா? என்ன பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க? ஏண்டா கற்பனையை நீ பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறிய, கற்பனை உன்னை காப்பாத்திருமா? கற்பனையை பிடிச்சிக்கிட்டே ஆட்டிக்கிட்டு இருக்கிறிய, அது உன்னை காப்பாத்திருமான்னு கேள்வி கேட்குறாங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, தேவனுடைய ஆதரவை பெறுவதற்கான பரிந்துரையாக இருக்கும்படி கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதை அவர்கள் சார்ந்திருக்கின்றனர். இயேசு தமது கிருபையினால் அவர்களை முற்றிலுமாக ரட்சிக்கிறார் என்பதை நம்பி அவரை நோக்கும்படி அழைக்கப்படும் போது இவைகள் எப்படி சாத்தியமாகும் என்று அவர்கள் வியந்து கூறுகின்றனர். முடிக்கிறாங்களா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம எதை புரிஞ்சுக்கணும்? அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் பலி பொருட்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஆட்டு மேல, புறா மேல, மாவிளக்கு மேல, காளை மேல அவங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்க. வனாந்திரத்தில் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்க அங்க வெங்கல சர்பத்தையும் நம்பினாங்க. அதனால தான் அது ராஜாக்கள் நாட்கள் வரைக்கும் அது ஊர்ல இருந்துச்சு. அதுக்கு நிகுஸ்தான்னு பேர் வச்சு அதுக்கு தொழுகை பண்ணாங்க. ஆமாவா இல்லைங்களா? அப்ப என்ன நம்பி இருந்தாங்க அவங்க? அதுதான் நம்மளை காப்பாத்துதுன்னு நம்பிட்டானோ. சரிதானே? இப்போ அது அவங்களை காப்பாத்துச்சா? இல்லை. அது யாருக்கான அடையாளம்? ரோமர் 8:3 படி ஏசப்பா வரப்போறாரு, அவரு தான் உங்களை காப்பாற்றுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார். பரிசுத்த ஆவியானவர் யாருக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாரோ அவங்க அதை கேட்டு நடக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? இதை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? இன்னைக்கு எதை பார்த்து எதுக்கு கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படிஞ்சா நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. கற்பனை தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. நான் கற்பனைக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. ரட்சிப்பு எதனால கிடைக்குதுன்னு நம்புறாங்க. கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம்னு சொல்லி நம்ம சபை நம்புதா? நீங்க யோசிங்க. நீங்க நம்புறீங்களா? யோசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க? தேவனுடைய ஆதரவை பெறுவதற்கான பரிந்துரையாக இருக்கும்படி கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதை அவர்கள் சார்ந்திருக்கின்றனர். இயேசு தமது கிருபையினால் அவர்களை முற்றிலுமாக ரட்சிக்கிறார் என்பதை நம்பி அவரை நோக்கி பார்க்கும்படி அழைக்கப்படும் பொழுது நீ ஏசப்பாவை பாரு, ஏசப்பாவுடைய கிருபை தான் உன்னை ரட்சிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சபை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தீர்க்கதரிசியினுடைய சத்தியம். இதைதான் அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு அநேகர் இது எப்படி ஆகும் என்ற கேள்வி வைக்கின்றனர். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க வச்சாங்க, அன்னைக்கு நிக்கோதேமு வச்சான், இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி. சரிதானே? அப்போ ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸி என்ன சொல்லுதுன்னு நம்ம கவனிக்கிறோம். இப்படிதாங்க படிக்கணும். இப்படிதான் என்ன செய்யணும்? ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸி படித்து தீர்க்கதரிசன ஆவியின் எழுத்துக்களை இப்படிதான் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிடணும். அப்ப அந்த நிக்கோதேமு விஷயத்தை எடுத்து அந்த சர்பத்தை, அதாவது கொள்ளிவாய் சர்பத்தை, அந்த கோலில் மாட்டி வச்ச அந்த வெங்கல சர்பத்தை காட்டி அதுல இருந்து இஸ்ரவேலர்களுடைய வழிமுறையை காட்டி நமக்கு என்ன பண்றாங்க? நாம எதை எப்படி ரட்சிக்கப்படுறோம், நாம எதை பார்க்கணும், எதை தப்பா புரிஞ்சுக்க கூடாதுங்கிறத நமக்கு என்ன பண்றாங்க? கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகவே அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தீர்க்கதரிசியின் சத்தியங்களை, அல்வார்த்தைகளை படிச்சு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென்.